வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து இது பார்ட் 3 வீடியோ, ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோவிலையும் நிறைய சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் 0.75 ரேஷியோ எக்ஸுங்கிறது 5.8க்கு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன எழுதுகிறோம், 0.75 75 divided by 100 எழுதிடலாம். இது divided by xங்கிறப்போ 100 into xன்னு கிடைச்சிருமா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5/8க்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ஸோ இதை பாருங்க, இப்போ நமக்கு x தான் வேணும். ஸோ எக்ஸை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாமா. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 75 into 8 is equal to 5 into 100 வந்து 500 வச்சுக்கலாம். 500 into x. இப்போ நம்ம x வேணும் அப்படின்னா 75 into 8 divided by 500. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ஆல் அடிக்கலாம், 100 கிடைக்கும். ஸோ 1 5s are 5, 5 5s are 25. அகெயின் இதை 3 15, 2 10, 20. இதை அடிக்கலாமா 4ஆல், 2 4s are 8, 5 4s are 20. அவ்வளோதான். 3 2 6, 6 divided by 5, 6 divided by 5 சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1.2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 1.2. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கரெக்டாக அதை மேட்ச் பண்ணுறது தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 into x is equal to 4 into y னா x ரேஷியோ y. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 3x divided by 4y. ஓகேவா, சாரி, 3x is equal to 4y. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் கேட்டிருக்காங்க. ஸோ x divided by y போட்டோம்னா 4 divided by 3 வரும். அப்போ ஆன்சர் வந்து 4/3. ஸோ இதெல்லாம் டைரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அடுத்து, இரு எண்களின் விகிதங்கள் 3.5 மற்றும் அவற்றின் கூடுதல் வந்து 144 எண்ணில் பெரிய எண்ணின் மதிப்பு என்ன. ஸோ இந்த மாதிரி சம் வரப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 5 இது ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா பெரிய எண்ணுக்கு பெரிய ரேஷியோ தான் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் பெரிய எண்ணாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய எண்ணுங்கிறது 5ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5ஆல் வகுப்படக்கூடிய எண் இது மட்டும்தான். ஸோ இப்போ ஆன்சர் இதுதான் அப்படின்னு டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ இவற்றோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட ஒரிஜினல் வேல்யூனா 3x 5x ரேஷியோலேருந்து வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிட்டு இதோட கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. ஸோ அப்போ 8x is equal to 144 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 12 வரும். ஸோ ஆன்சர் வந்து 12 தானே. ஓரட்டெட்டு, இங்கே ஓரட்டெட்டு போட்டோம் அப்படின்னா, சாரி 12 வராது, 3 வரும், 13 வரும். சாரி 18 வரும். 8 8 64 வரும் இல்லையா. ஸோ அப்போ 18 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 18. ஸோ 5 into 18 அப்படின்றப்போ 090 வரும். ஆன்சர் வந்து 90. ஸோ டேரெக்டாகவும் நமக்கு இந்த ஆப்ஷன் 1 மட்டும் 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் இல்லைங்கிறனால டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, இதுவும் ஈஸி தான். எக்ஸ் ரேஷியோ 24னா எக்ஸ் டிவைடட் பை 24 இஸ் ஈக்குவல் டு 3 divided by 8. ஓகேவா. ஸோ இப்போ இதில் எக்ஸ் வேணும் அப்படின்னா 3 into 24 divided by 8. 1 8 3 24. ஸோ 3 into 3 9. ஆன்சர் இஸ் 9. அடுத்து பாருங்க, ஏபிசி ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசி எடுத்தாச்சு. ஸோ ஏபி வந்து 7 13, பிசி வந்து 65 25. ஸோ இதை ஃபில் பண்ணோம்னா இங்கே 13 வரும், இங்கே 65 வரும். ஸோ இதை வந்து ஏபிசி வேணும்னா நம்ம 7 into 65 மல்டிப்ளை பண்ணணும், 13 into 65 மல்டிப்ளை பண்ணணும், 13 into 25 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 3 நம்பரும் வந்து 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர்லேயே. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். 5 5s are 25, 1 5s are 5, 3 5s are 13, 1 5s are 5, 3 5s are 13, 3 5s are 15. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குன்னா, 3லையுமே 13 13 இருக்குது. ஸோ இப்போ 13 13 13 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்ன கிடைக்குது, 7/13/5. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 7 13 5.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த ரேஷியோ ஆஃப் 20 miles to 25 kilometer இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்கணும். ரெண்டுமே மைல்ஸ்னா மைல்ஸாக இருக்கணும், இல்லைன்னா கிலோமீட்டராக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். இங்கே என்ன கன்வெர்ட் பண்ணலாம்னா மைல்ஸு கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். 1 mile இஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இதோட கிலோமீட்டருக்கு ரேஷியோ எடுத்தோன்னா ரெண்டாவது வந்து 25ன்னு இருக்குது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க 20 கிலோமீட்டர் 20 மைலில் தான் மாற்றணும். ஸோ அப்போ 20 × 1.6 அப்படின்னு மாற்றினா தான். ஏன்னா ஒரு மைலுக்கு 1.6 கிலோமீட்டர்னா 20 மைலுக்கு 20 × 1.6. 20 × 1.6 மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்குது. இது ஆல்ரெடி 25ல் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 32:25. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான கொஷின். இங்கே எக்ஸு ரேஷியோ ஒய் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், 2:3னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதில். ஸோ 3xனா 6 கிடைக்கும், 2xனா 6, 3 2 6, 2yனா அப்போ 6 + 6 12. ஃபஸ்ட்டுக்கு 12 ரேஷியோ. அடுத்தது பாருங்கள், 2 × 2 4 கிடைக்குது, plus 5 × 3 15 கிடைக்குது. ஸோ இது வந்து 19 ரேஷியோ. ஸோ ஆன்சர் இஸ் 12:19. அடுத்து பாருங்க, ஏ ரேஷியோ பி, சி ரேஷியோ டி, இ ரேஷியோ எஃப் இது எல்லாத்துமே ஈக்குவல் 1.2. அப்போ என்ன அர்த்தம்னா ஏபி சிடி இஎஃப் இந்த வேல்யூலாம் 1 ஈக்குவல் டு 1, இந்த வேல்யூலாம் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 3ஏனா 3, ஏன்னா ஏ வந்து 1 ப்ளஸ் 5சினா அதுவும் 5 தான், 1. 7ஈனா ஈயோட வேல்யூ 1, ஸோ அப்போ 7. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன வருது, 10 15 வருது. ஓகே, அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். 3பி, பி வந்து 2, ஸோ 6 கிடைக்கும். டி வந்து 2, 10 கிடைக்கும். 7fனா f 2, ஸோ 14 கிடைக்கும். ஸோ 20 30. ஸோ அப்போ செகண்ட் ரேஷியோ 30. ஸோ 1 15 15, 2 15 30, 1:2 ரேஷியோ. அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் வந்து 6x + 2y டிவைடட் பை 3x + 4y = 3/4 மற்றும் x + z divided by 2x + 3z is equal to 37. சரி, 3/7 அப்படின்னா வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை எடுத்துக்கிறோம் போது என்ன ஆகுது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை 4ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 6 24x + 8y is equal to 9x + 12y. ஸோ இது நம்ம ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா, எக்ஸ் இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸில் வரும். ஸோ 24 - 9 வந்து 15x. இங்கே ஒய் கொண்டு வந்தோம்னா 4y. இப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 divided by 15. இப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 15. இப்போ இதில் பாருங்கள், இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7x + 7z is equal to 6x + 9z. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 4, நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 7 4s are 28 + 7z is equal to 6 4s are 24 + 9z. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 7z இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், 24 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 28 - 24 வந்து 4. இங்கே பாருங்கள் 9z - 7z வந்து 2z. அப்போ 2z வேல்யூ 4னா 1z வேல்யூ என்ன, 2. ஸோ இசட்டோட வேல்யூ 2. நம்ம எக்ஸு கிடச்சிருச்சு, ஒய்க்கு கிடச்சிட்டு இசட்டு கிடச்சிருக்கு. அதோட எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சோம்னா 4:15:2. ஆன்சர் வந்து 4:15:2. அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்துக்கோங்க, தேர்ட் வீடியோவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்க சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.